பந்த வரிசையில கொடுத்துறேன்னா நீங்க சொல்றேன் தம்பி சொல்றது. ஆனால் மாமா துரியமண்ணா எப்படி என்றால் முக்கால் பெட்டி ஆச்சு. கால் பெட்டிய நான் மாப்பிள்ளை கூட்டிட்டு வரும்போது வெறுங்கையோடு வரக்கூடாது. ஓ ஏங்க ஒரு பொண்ணு கொடுக்குறவங்க ஆமா நம்ம வெறுங்கையோட போனோம்னா அதனால எவ்வளவு குறையா இருந்தாலும் ஒண்ணும் தப்பு இல்ல. ஒண்ணும் இல்ல நிச்சயதார்த்தம் பண்ணி சொன்ன மாதிரி கல்யாணம் பந்தல கட்டியான்னு சொல்லி அதனால இப்ப நிச்சயதார்த்தம் முடிச்சு நாலு குறிச்சிடலாம். சரி. மாப்பிள்ளையோடு வரும்போது கொண்டு வந்து இந்த கால்பட்டி இந்த கால்பட்டியும் கல்யாண வாத்தியல்ல கட்டி கொடுத்துறேன். ஆமா மந்த காலில் கட்டுறேன். ஓ சரி சரி. அப்ப எனக்கு தாம்பளத்து இருந்தாலும் இருந்தாலும் ஏனென்றா நாள் குறிக்க வேண்டும். நாள் பார்த்துதானே நம்ம தாமலத்தை மாத்தணும். என்னைக்கு வச்சுக்கலாம் சொல்லு. பெரியவங்க சொல்லுவாங்க 4 நட்சத்திரம் பார்த்து தான் கல்யாணம் கல்யாணத்துக்கு நாள் குறிக்கணும். ஒவ்வொரு பையனுக்கு செவ்வாதோஷம் இருக்கும், ஒரு பிள்ளைக்கு செவ்வாதோஷம் இருக்கும். அதனால 4 நட்சத்திரத்துக்கு நாள் குறிப்பதற்கும் இந்த தோஷத்துக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? விளக்கம் எப்படி? ஒண்ணு இல்ல, எங்க தம்பி சாஸ்திரக்காரன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கல வச்சான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாரு எப்படி இருக்குதுன்னு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தாலி கட்டினா வெள்ளியோ கொல்லியோ இருக்கும். சரியில்லை சரியில்லை. அப்போ சனிக்கிழமை சனியா பிடியும். சரியில்லை. ஞாயிற்றுக்கிழமை தாலி கட்டினா நாய் படாத பாடுபடும். ஐயோ. திங்கக்கிழமை அது சோர நாள். செவ்வாய்க்கிழமை செவ்வாயா வெறுவாயோன்னு போடும். புதன்கிழமை புத்தில் இருக்கிற பாம்பு கூட வெளியே வராது. வியாழக்கிழமை 8 வியாழத்துக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா புட்டம் பிடிக்கும். வர வெள்ளிக்கிழமை மறுபடியும் வெள்ளிக்கிழமை உண்டு. இதுல ஒண்ணு எப்படி? அதாவது வெள்ளிக்கிழமை இல்லாத வியாழக்கிழமை இல்லாத அதாவது பெரும முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணிவிட்டா 4 மணிக்கு பெருமை முகூர்த்தம் திருமணம் செஞ்சா 4 இருந்து 4 வியாழம் போக வெள்ளி பிறக்க. வியாழம் போக வெள்ளி பிறக்க 2 நாளும் சேர்ந்துக்குது. அது ஒன்றும் குற்றம் இல்ல. சரி. ஆனால் மாமா புரியுமண்ணா. சரி, அப்படி வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வச்சுக்கிட்டாலும் ஆமா இன்னொரு முக்கியமான விஷயம். எப்படி? இந்த கல்யாணம் முதல் கல்யாணமா என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ற ஒரே ஆண் பிள்ளை இருக்கு. அதனால அஷ்டாபுரத்தில் தான் கல்யாணம் நடக்கும். அங்க என்ன என் மயிரா இருக்குது? அங்க முடியாது. ஏய்யா, என்னுடைய துவாரகை முறையில் தான் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்த என் கொடி அரவ கொடி என் நாட்டுல கஷ்டப்படுத்த தான் கல்யாணம் நடந்த என் பிள்ளைக்கு. அங்க ராமலட்சுமணர் கலைஞர்கள் இருந்து பூரா கொண்டு வந்து கொட்டி பூரா தீர்ந்து போச்சு. கல்யாண செலவுக்கு அங்கதான் என் மயிரா இருக்குது. அதனால பூரா செலவு ஒண்ணுது அப்படின்னு சொல்லி தட்டம் அப்படின்றியா? சரி, அஸ்தாபுரத்துக்கு பந்த செலவு சாப்பாட்டு செலவு எல்லாம் துரியமண்ணா. ஆனால் மாமா நீங்க சொல்றது நடக்கூடாது, நான் நடக்கூடாது. மாமாவாகிய ஜெகடி சொல்றாரு அஷ்டாபுரத்துக்கும் சங்குது பாருங்க மத்தியில பந்தல போட்டு நீங்க இங்கிருந்து பொண்ணு அங்க கூட்டிட்டு வந்துடுறீங்க, அங்க நான் மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்துடுறேன். 2 பேத்துக்கும் பொதுவான இடத்துல மத்தியில கல்யாணம். நல்ல விஷயம் தானே. அப்படி என்ன நடக்குது? இருந்தாலும் துரியமண்ணா பெண்ணும் எனது பொண்ணும் எனது. பொண்ணு எடுத்து பொண்ணு பொண்ணு அவர் பொண்ணு இருக்குல்ல, தாலி கட்டுற வரையில தான் அவருக்கான அவசரப்பட்ட பூஜா. அதனாலதான் அப்படி சொல்றீங்களா? பொண்ணு மரியுமே என் வீட்டுல இருக்கு, பொண்ணு என் வீட்டுல இருக்கு. புரியல. சரி மாமா, நான் வந்து அதை வெற்றியாக முடிந்து விட்டது. நான் மனைவி சேனாதரவோடு செல்லுகிறேன். வர வெள்ளிக்கிழமை வியாழம் போக வெள்ளி பிறக்க இன்றைய காலம் கூட்டிட்டு வந்துருவேன். சென்று வருகிறேன் மாமா. மிக சந்தோஷம். கட்டு மாத்திட்டீங்களா? ஆமா, கல்யாணம் நடக்குமா? அருமையா நடக்கும். எது ஒன்றும் குறையில்லை. லட்சுமி கூப்பிடுறாங்க அம்மா. கொடுப்பா கொடுப்பா கோமணி அம்மா. லட்சுமி, நம்ம பொண்ணுக்கு துரியோதன மகனுக்கு லக்னகுமாரனுக்கு தாம்பளம் மாத்தியாச்சு. வர வெள்ளிக்கிழமை 8ஆம் நாள் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சியாச்சு. பிள்ளைய கூட்டிட்டு வா.
பிள்ளைகிட்ட சொல்லிவிட்டு நம்ம கல்யாணம் ஒண்ணுக்கு மாப்பிள்ளை பாத்துட்டியா? ஆமா. ஏயா உனக்கு அறிவு இருக்கே? எப்படி சொல்ற? ஏயா ஒரு பெத்த தாய் நான் இருக்கிறேன். என்கிட்ட எனக்கு தெரியாம யாரோ வந்த உடனே பொண்ணுக்கு பரிசு போட்டு சொல்றியே? யாரு? எந்த நாட்டு மன்னவரு? எப்பேற்பட்டு நான் தேர்வு செய்வேனா? ஓ அப்படியா? அவெல்லாம் பெரிய பணக்காரன். பெரிய பணக்காரா? அத்தினாபுரத்தை வேண்ட அரவக்கொடியோன்னு துரியோதனம் பணக்கார வீட்டுக்கு நம்ம பிள்ளைய நான் பணக்கார வீடா? ஆமாமா. ஐயோ ஏயா பணக்கார வீடாயா? அவர் சொல்றது உனக்கு புரியலையா? 56 தேசம், ஒரு தேசம் 2 தேசம் கிடையாது, 56 தேசம். அப்படியேப்பட்ட பெரிய மன்னனு கொடுக்குறாங்க. பெரிய பணக்காரன். ஒரு பெத்த தாய் என்ன நினைப்பா? இருந்தாலும் ஏய் ஒரு பெத்த தாய்க்கு பணக்கார வீட்டுல பொண்ணு கொடுக்கணும் ஆசைப்படுவா. நானும் வேணும்னு சொல்ல போறேன். இல்ல ஏதோ எங்க வீட்டுக்காரர் ஏதாச்சும் தெரியாம யாராச்சும் ஏழை பாலை கொடுத்துருவோம்னு நினைச்சேன். பரவாயில்ல, நான் என்னன்றேன், பிள்ளை கொடுத்தா பையன் அப்படி இருக்கணும், இருந்து போயிடும். சரி ஏங்க, போய் பிள்ளை கூட்டிட்டு வா. பணக்கார வீட்டுக்கு தான் நான் ஆமா ஆமா, பேசுறேன். வேற இடத்துல பணக்காரன். அப்படின்னா எனக்கு சந்தோஷம். பிள்ளைக்கு எந்த குறையும் இல்ல, படுத்துக்கிட்டே சோறு தின்னு. கண்ணே சுந்தரி, என்னப்பா இப்படி சந்தோஷமா இருக்கீங்க? நல்ல மகளே, விஷயமா? அத்தை என்ன சொல்றாரா அதன்படி நடந்துக்கோ. நான் சற்று நேரம் அரண்மனை இருக்கிறேன். கண்ணே நல்ல விஷயம், என்ன? மங்களகரமான விஷயம். அதாவது உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டேன், கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டேன். இத உன்கிட்ட சொல்லலாம்னு தான் சுந்தரியை உன்னை வரவழைத்தேன் கண்ணு. கல்யாணம் பண்ணலாம்னு நாள் குறிச்சிட்டீங்க. ஆமாமா. எனக்கு கல்யாணம் பண்ணலாம் நிச்சயம் சந்தோஷமா சொல்றாரு. எந்த நாட்டு மன்னர் மகன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாமா? யார போய் கேட்கறேன்? எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அது பகவானாச்சு, அப்பனாச்சு, மகனாச்சு. அப்படியா? நீங்களே கேளுங்க. உனக்கு ஒண்ணு இதுல ஆவாது. அவன் வாய்ப்பு எப்படி வளர்ந்து அவனை ஏமா எந்த நாட்டு மன்னர் மகன், எந்த நாட்டு இளவரசன், உனக்கேத்த மருமகன் சொல்லுங்கப்பா. அம்மா, அதாவது உனக்கு மாப்பிள்ளைய வர போறவன் அத்தினாபுரத்தை வேந்தன்னா அரவக்கொடியோன்னு துரியோதன மாமன்ன மகனாகியே இலக்கண குமாரனுக்கு உன்ன மாப்பிள்ளையா முடிவு பண்ணி நிச்சயத்தை பண்ணிட்டேன். ஆமா, எதனால நீங்க முடிவு பண்ணீங்க? ஏமா இப்படி வயசுக்கு வந்து பண்ணி வீட்டுல வச்சிருந்தா இங்க உள்ள மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? சரிப்பா, நீங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி சொன்னீங்க. ஆமா, எதனால முடிவு பண்ணீங்க? கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பணக்காரனா இருக்கணும், புள்ள போன சம்பமா செல்வாக்கிய சாப்பிடணும்,
ஒரு பொட்ட பிள்ளைய பெத்துட்டா அந்த பொட்ட பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்து எந்த ஒரு பெத்த தாய் தகப்பனும் பெரிய பணக்காரனா இருக்கணும். மாளிகை வீடு கட்டி இருக்கணும், அரண்மனை இருக்கணும், தோட்டம் தரும் வாசல் அப்படி இருக்கணும், நாடு நகரமா இருக்கணும். சரி, அதனால மொத்தத்துல பணக்கார மாப்பிள்ளைய பார்த்து தான் பொண்ணு கொடுக்கணும். அதனால பெரிய பணக்காரங்க பெரிய தனவந்த அப்பேற்பட்ட இடத்துல பிள்ளைய கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படி நீங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்றீங்க. அப்பா அப்ப பணத்துல பெருந்திருந்தா பணத்துல பெருத்திருந்தா உன் பாரியால கொடுங்க. அவன் கோடியில பெருத்திருந்தா உன் பொண்டாட்டி கோடையால ஏற்கனவே எங்க அம்மா பேரு லட்சுமி. லட்சுமி கலாசம் உங்களுக்கு ஏகப்பட்டது இருக்குது. இன்னும் அங்க குடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட லட்சுமி வரும்ல. இதெல்லாம் நியாயமா? தாய்வா இப்படி சொல்லலாமா? வயசுக்கு வந்த பெண்ணு 16 வயது பருவ பெண்ணுல திருமணம் செய்து கொடுத்தா சந்தோஷமா போய் பணக்கார வீட்டுல வாழ்வான்னு உன்னை நான் தாம்பளத்தை மாத்தி மாப்பிள்ளைய முடிவு பண்ணிட்டேன். அம்மா அவன் உலகில வல்லவன், தவறுல குணம் உள்ளவன், பெரிய பணக்காரன். சிவன் செய்த அருளால் உனக்கு செல்வம் கிடைத்தது. வேணான்னு வெறுக்காத, நல்ல விதமா சரின்னு சொல்ல கல்யாணத்தை பண்ணி கொடுக்குற போய் பொழைச்சுக்குவேன். அப்ப யார கேட்டு நீங்க முடிவு பண்ணீங்க? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? ஒன்ன எப்பல கேட்கணும்? ஒரு பொட்ட புள்ளை கேட்டாங்க, மாட்டை கேட்டானுங்க. அம்மா பெரியவங்க சொல்லுவாங்க, ஏனென்றால் பெத்தவங்க பார்த்து திருமணம் செய்து கொடுத்தா அந்த இடம் பெண்ணுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம